ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 10 Hours. சிபிராஜனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 Hours. 10 Hours படத்தினுடைய டைரக்டர் இளையராஜா கலையபெருமாள், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜெய் கார்த்திக், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் KS சுந்தரமூர்த்தி அண்ட் படத்தினுடைய எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சிபி சத்யராஜ், கஜராஜ், திலீப்பன், ஜீவா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு மர்டர் நடந்துருது. ஸோ அந்த மர்டரை எப்படி பஸ்ஸில் இருக்கிறவங்க தான் செஞ்சாங்க அப்படின்றத அந்த இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டைம், அதாவது 10 hours டைம்குள்ளே கண்டுபிடிக்கிறாரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய சிபி சத்யராஜ் ஒரு SI சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஒரு ஓப்பனிங் அண்ட் அவருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சனையாயிட்டு அதுக்கான இது முடிஞ்சு அதுக்கப்புறமா அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பேட்ரோலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் அடிதடியாக இருக்குது, ஒரு பொண்ணை போட்டு எல்லாரும் ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரவும் அந்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு பாஸ் ஆகி அந்த பஸ்ஸை நோக்கி போகிறாரு. ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா கடைசியாக ஒரு ஆள் இறந்து கிடக்குறாரு. அந்த பொண்ணு என்னாச்சு, ஆள் எப்படி செத்தாரு, பஸ்ஸை விட்டு யாரும் இறங்கலை. ஸோ அப்போ இவரை கொன்னது பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும், இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இதில் இருக்கிறாரு. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கிறா, அந்த கேஸ் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்றதும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ இது ரெண்டும் கலந்து எப்படி அவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிறாரு அப்படின்றதும் அண்ட் வித்தின் 10 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மர்டர் கேஸை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி ஸ்டோரி. இதுக்கு தான் படத்தினுடைய கதையை டைட்டிலே 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ சிபிராஜுடைய நடிப்பு படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி போலீஸாக நடித்த திரைப்படங்கள், முக்கியமாக நாய்கள் ஜாக்கிரதையும் அவருக்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது. அண்ட் அதே போல் தான் இந்த திரைப்படமும் கபடதாரியை தாண்டி இந்த படத்தில் அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி படமாக சிபிராஜுக்கு இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிபிராஜுடைய கேரக்டருக்கு அண்ட் அவருக்கு எப்படி வருமோ பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான கதைக்களம் அமைச்சு அண்ட் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட கொடுத்துருக்கக்கூடிய படமாக இந்த 10 Hours படம் அமைஞ்சிருக்குது. ஒரு டெபியூ டைரக்டர் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜேர்னரில் அமேசிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த த்ரில்லிங்கை, அந்த ஒரு சஸ்பென்ஸை நம்மளுக்கு த்ரூ அவுட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு மியூசிக் KS சுந்தரமூர்த்தி கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபி இன்னொரு விஷயம். ஏன்னா படம் முழுக்க முழுக்க ஒரு நைட் டைமில் நடக்கக்கூடிய ஒரு கதையை எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியில் நம்மளுக்கு கதை சொல்ல முடியுமோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஜெய் கார்த்திக் அவர்கள். எஸ்பெஷலி டெக்னிக்கலாக இந்த படம் சூப்பரான சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்களை தாண்டி ஆன் ஸ்க்ரீன் நம்மளுக்கு பார்க்கும்போது அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் அதை ரொம்ப அழகாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ஆல் டுகெதர் அந்த எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கும் போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அப்படி போகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதனுடைய கண்டினியூஷன் தான் செகண்ட் ஹாஃப்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு நின்று தெளிவாக கொஞ்சம் சொல்கிற விதத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் தேவையில்லாத பாடல்கள் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலில் எடுக்கணுன்னா எப்படி எடுப்பாங்களோ அப்படி எடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினும் கிடையாது. மொத்தத்தில் சிபி சத்யராஜுக்கு டெஃபினெட்லி ஒரு கம்பேக் படமாக தான் இந்த 10 Hours படம் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் படம் பிடிக்கும்னவங்க இந்த படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. தியேட்டரை போய் பாருங்கள்.